ஹே காய்ஸ்! இன்னைக்கு என்ன மினி விளாக் பார்க்க போறோம்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ 2 ஸ்நாக்ஸஸ் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பஜ்ஜி மாவுல, ஒண்ணு வந்து முட்டையில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பஜ்ஜி மாவு ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு லைக் கலக்கி வச்சுக்கோங்க. இந்த மாரி பஜ்ஜி மாவு எப்படி கலக்குவோம் அப்படி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பஜ்ஜி மாவுல என்ன பார்க்க போறோம்னா, ஒண்ணு வந்து எக் போண்டா அண்ட் வெங்காயம் பஜ்ஜி அண்ட் அப்பளம் பஜ்ஜி இதுதான் நம்ம பார்க்க போறோம். நான் எதுக்கு 2 முட்டைய வச்சிருக்கேன்னா, ஒண்ணு வந்து எக்ல ஒரு ரெசிபி செய்றதுக்காக, இன்னொன்னு வந்து எக் போண்டா பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் எக்கு ரெசிபி செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக அறுத்து வச்சுக்கோங்க. நீட்டமாக அறுத்துக்கோங்க. அந்த எக்கு பேஜோ செய்ய நம்ம வந்து எக் பேஜோ தான் செய்ய போகிறோம் அதுக்கு. அண்ட் அண்ட் ஆனியன் பஜ்ஜிக்கு வந்து ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பக்கோடா மாதிரி வேணும்னா ஸ்லைஸாக கூட வெட்டிக்கலாம். நான் வந்து ரவுண்டாக தான் வெட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்பளம் பஜ்ஜிக்கு வந்து நீங்கள் அப்பளத்தை வந்து 4 பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, உடச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்று 2 வேணும்னாலும் 2 சைட்ஸாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அப்பளம் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி அண்ட் எக் பேஜோக்கு ஸ்லைஸ் அறுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எக் பேஜோக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற முடியும் ஆனியன். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற முடியும் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு கரண்ட் நின்றுச்சு சடனாக அதுதான் கேண்டி ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டியும் நீங்கள் குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதுவும் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஆனோன்னே எடுத்துக்கணும். ரொம்ப கருகுட்றாதீங்க. டீப் ஃப்ரை ஆனோடனே ஆனியனையும் சாப் பண்ண கோல்டன் ப்ரௌன் ஆன ஆனியனையும் அண்டு கார்லிக்கையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சைட் பை சைடாக அந்த பஜ்ஜியும் போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் பஜ்ஜி தான் போட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போட்டுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அப்பளம் பஜ்ஜி போட்டாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நான் எக் போண்டா போட்டுட்டு இருந்தேன். அண்ட் இதுதான் பஜ்ஜி. ஒரு 2-3 கருகிருச்சு இந்த எக் பேஜோ சைடை பார்த்தனால. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எக்கை உளித்து எக் போண்டா போட ஆரம்பிச்சிட்டேன். எக் போண்டால வந்து மாவு கொஞ்சமாக இருந்துச்சு. லாஸ்ட்டுக்கு பத்தலாம். அதனால ஒரு மாதிரி டிஸப்பாயின்மெண்ட்டாக வந்துருச்சு. பட் டேஸ்ட்லாம் சூப்பராகவே இருந்துச்சு இன்ஸ்டன்ட் மாவுனால. அண்டு நீங்கள் ஒரு நாள் மாவு வீட்லேயே கலக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு உப்பு, காரம் கூட இல்லை கம்மியாக போயிடும். இது வந்து இன்ஸ்டன்ட் மாவுனால நீங்கள் எதுவுமே பண்ண தவிர அந்த மாவை போட்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அதே சூப்பராக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எக் போண்டா போட்டு அண்ட் எக் பேஜுக்கு வந்து வெட்டி வச்சிருந்த எக்கை 2 பீசஸாக கட் பண்ணி அதுக்குள்ளே ஃப்ரை பண்ண ஆனியன்ஸும் போட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த புளி தண்ணியை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஊற்றி அதுக்கப்புறம் சால்ட் வாட்டர் வந்து கலக்கி வச்சுக்கோங்க. சால்ட் வாட்டர் ஊற்றி லெமனை ஊற்றி க்ளோஸ் பண்ணி சாப்பிட்டு வந்தேன்.